ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கிணத்துக்கடவுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாகவே இருக்குங்க. தார் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா டேங்க் வச்சுருக்காங்க. அதில் பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. அதுலேருந்து மோட்டர் போட்டு மேலே இழுத்துக்கிறாங்க. ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5.25 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடுங்க. பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. 2 டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. நல்ல அமைதியான ஏரியாங்க. எந்த ஒரு செலவு எதுவுமே கிடையாதுங்க. வந்தோன்னே நீங்கள் குடியிருக்கலாம். நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு வரலாங்க. இல்லை நீங்களே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட குடியிருக்கலாங்க. வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க. கொஞ்சம் இடம் இருக்குங்க. மோட்டர் வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த சைடு சொல்லியிருப்போங்க ஃபஸ்ட்டு. அந்த சின்டாக்ஸ்லேருந்து தண்ணி மேலே இழுக்கிறதுக்கு இந்த மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. நல்லா நீட்டாக ஜம்முன்னு வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ வந்துட்டு போகிறதுக்கு எதுக்குமே சிரமம் இல்லைங்க. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூமுங்க. தண்ணீர் பார்த்தீங்கன்னா பைப்பு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. வடக்கு பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த வீட்டுக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு காமிச்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே எதுவுமே இருக்காதுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பரணி ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க. இந்த வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதோ ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிக்கலாங்க. எல்லாமே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தான் சேருதுங்க. டோட்டலாக 5.25 சென்ட் இருக்குங்க. கிணறும் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க. நல்ல தண்ணி தானுங்க. அந்த கிணறும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கூட சேருதுங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.